தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழகத்தில் கோடை காலத்திற்கு பிறகும் நிலவி வரும் கடுமையான வெயிலின் காரணமாக தினசரி மின் நுகர்வு வரலாறு காணாத வகையில் அதிகரித்துள்ளது. பொதுவாக தமிழகத்தில் கோடைக்கால தாக்கத்தின் காரணமாக ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் மின்சார தேவையும் மின் நுகர்வும் புதிய உச்சங்களை எட்டும். கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி மாநிலத்தின் உச்ச மின் தேவை 21,307 மெகாவாட்டாகவும் ஒரு நாள் மின் நுகர்வு 471.4 மில்லியன் யூனிட்டுகளாகவும் பதிவாகியிருந்தது. இந்த ஜூலையில் தென்மேற்கு பருவமழை எதிர்பார்த்த அளவுக்கு பெய்யாத காரணத்தால் வறண்ட வானிலையும் வழக்கத்திற்கு மாறான கடுமையான வெப்பமும் நீடித்தது. இதனால் மாநிலம் முழுவதும் மின்சாரத்திற்கான தேவை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருந்தது. இதனிடையே தமிழகத்தில் காற்றாலை மற்றும் சூரிய ஒளி மூலம் சராசரியாக 150 மில்லியன் யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிக வெப்பத்தினால் கடந்த வியாழக்கிழமை மாநிலத்தின் மின் தேவை முதன்முறையாக 21,700 மெகாவாட்டை கடந்து புதிய சாதனை படைத்துள்ளது. அதேபோல் கடந்த ஆண்டை விட இந்த முறை தினசரி மின் நுகர்வின் அளவு அதிகரித்து 475.447 மில்லியன் யூனிட்டுகளாக பதிவாகியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.